இது 6000 கிலோ கொண்ட இந்த வாகனத்தை இயக்குவது என்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால். இது எந்த அளவுக்கு ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 128 பிஹெச்பி அளவுக்கு ஒரு சக்தியையும், டார்க் எவ்வளவு தெரியுமா? நம்பவே மாட்டீங்க. 9800 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தணும். ஸோ இந்த பேட்டரி எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த பேட்டரி இங்க திறக்கணும்னா நாம இங்க இருக்கிறதுக்கான சுவிட்ச். ஸோ இதுதான் இந்த 46.5 கிலோவாட் பேட்டரி இங்கே தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு அம்சம் கருதி இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் கூட கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் ஸ்வாப்பபிள் பேட்டரி. அதாவது இந்த பேட்டரியை ஒரு சார்ஜ் பண்ணணும்னா ஏறக்குறைய 14-15 மணி நேரம், அதாவது 0 to 100 கிடையாது, 25 to 100க்கு இதை சார்ஜ் பண்ணணும்னா ஏசி சார்ஜில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது 14-15 மணி நேரங்கள் ஆகலாம். சரி, இதோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50 கிலோமீட்டர் அளவுக்கு போகும். சரி, டாப் ஸ்பீட் என்பது 40 km/h. இதை இயக்குவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோட்டார்கள் இருக்கு. ஸோ இந்த 2 பக்கத்துல 2 மோட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த புத்தியை எப்படி சார்ஜ் பண்றது? எஸ், இங்கே தான் வந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு.